அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் அமர்கிறார். ஜென்மராசியை விட்டு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் விலகுவது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் தனஸ்தானத்தை விட்டு உச்சபலம் பெறுவதை காட்டிலும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு விலகிய செவ்வாய் 7 மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கும். தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது, சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க. செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க. குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின்
செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு நிலம் சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்பு கிரகமான செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை சீராக அமையும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும். குறிப்பாக 4ஆம் பார்வையை 5ஆம் இடத்தில் பதிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறுகள் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் விரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பாதிப்புகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி 4 திசையிலும் இருந்து நன்மை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. அஷ்டம தோஷங்கள் அனைத்தும் நீங்குகிறது. குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுகிறது. பணவரவு அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும், தேவையான அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதால் கவலைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நல்ல வரனை தீர விசாரித்து
உறுதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். பணிச்சுமை போன்றவை இந்த தருணத்தில் குறைவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செம்மையாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது காலம் கண்ணாடி போன்றது. எனவே காலத்தை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏமாற்றமே மிஞ்சும் என்ற சூழலில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்தும் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக கிடைக்கும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் விளையாட்டுத் துறையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள், மருத்துவத்துறையில் உங்களது கனவு பூர்த்தியாகும் சந்தர்ப்பம் போன்றவை சாதகமாக அமையும். காவல்துறையில் அதிரடியாக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தில் எதிர்த்த காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது துலாம் ராசிக்காரர்கள் செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும்.